கிரிக்கெட் இஸ் எ ஜென்டில்மென்ஸ் கேம் என்றுதான் எல்லோராலும் போற்றப்படுகிறது. அதாவது இது ஜென்டில்மென்களால் மாத்திரம் விளையாடப்படும் ஒரு விளையாட்டாக தான் வீரர்களாலும் ரசிகர்களாலும் கூட பார்க்கப்பட்டது, நம்பப்பட்டது, மதிக்கப்பட்டது. 90களின் ஆரம்பம் வரை இந்த டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் வெள்ளை நிற ஆடைகள் அணிந்துதான் விளையாடப்பட்டன. இந்த வெள்ளை நிறம் தூய்மையின் வெளிப்பாடாக கருதப்பட்டது. அந்த காலத்து வீரர்கள் இந்த தூய்மைக்கு களங்கம் ஏற்படாத வகையில் ஒரு கடவுள் வழிபாடாக தான் இந்த கிரிக்கெட் போட்டிகளை பார்த்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வப்போது வீரர்களுக்கிடையில் சிறு சிறு மோதல்கள், கருத்து முரண்பாடுகள், விதி மீறல்கள் இடம்பெற்றாலும் ஐசிசி அந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் உன்னிப்பாக அவதானித்து உடனுக்குடன் உரிய நடவடிக்கைகளை எடுத்து அந்த மோதல்கள் எல்லையை மீறாத வகையில் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்று ஐசிசியின் நிர்வாக பொறுப்புகள் இந்தியாவிடம் கைமாறியதோ அன்று முதல் கிரிக்கெட் விளையாட்டு ஜென்டில்மென்ஸ் கேம் என்ற அந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை இழக்க ஆரம்பித்து விட்டதாக சில ரசிகர்களும் விளையாட்டு விமர்சகர்களும் கருதுகின்றனர். இதற்கொரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் நேற்றைய தினம் துபாயில் நிறைவடைந்த ஆசிய கிண்ண தொடர். ஆரம்பம் முதலே இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் விளையாட்டை ஒருபுறம் வைத்துவிட்டு அரசியல் ரீதியான மோதல்களையே களத்தில் மேற்கொண்டு வந்தனர். நாணய சுழற்சியின் பின்னர் அணித்தலைவர்கள் கைகுலுக்குவதை மறுத்தமை, போட்டியின் முடிவில் இரு அணி வீரர்களும் கைகுலுக்க தவறியமை, ஊடக சந்திப்புகளில் அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைத்தமை, மைதானத்தில் இருநாட்டு போரை பிரதிபலிக்கும் வகையிலான செய்கைகளை வெளிப்படுத்தியமை என பனிப்போர் தொடர் முழுவதும் நீடித்தது. இவற்றின் உச்சகட்டமாக நேற்றைய தினம் இடம்பெற்று இறுதிப் போட்டி அமைந்திருந்தது. நாணய சுழற்சியின் பின்னர் பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அகா பாகிஸ்தான் வர்ணனையாளரிடமும் இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் இந்திய வர்ணனையாளரிடமும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இதன் மூலம் ஐசிசியும் இந்த முரண்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது என்பது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டிருந்தது. போட்டியின் இடைநடுவிலும் கூட இருதரப்பு வீரர்களும் ரசிகர்கள் முகம் சுளிக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமை கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது. இறுதியில் பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அகா தமக்கு வழங்கப்பட்ட காசோலையை மைதானத்தில் தூக்கி எறிந்துவிட்டு போனமை கோபத்தின் வெளிப்பாடாக, தோல்வியின் விரக்தியின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக அமைந்திருந்தது. பதிலுக்கு இந்திய அணி வீரர்களும் கிண்ணத்தை ஏற்க மறுத்து கற்பனை கிண்ணத்தோடு கொண்டாட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். ஆசிய கிண்ண வரலாற்றில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் பாரிய களங்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக, ஒரு இரவாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது. இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த மோசமான, கீழ்த்தரமான, வெறுக்கத்தக்க செயல்களை ஏனைய அணிகளும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் இதுவரை காலமும் ஜென்டில்மென்ஸ் கேம் என்று போற்றப்படும் கிரிக்கெட் விளையாட்டு தெருவோரங்களில் சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருக்கும் சண்டியர்களின் பொழுதுபோக்கு விளையாட்டு போல் ஆகிவிடும். எனவே இது குறித்து உடனடியாக ஐசிசி கவனம் செலுத்த வேண்டும், உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதற்கு ஐசிசியின் அங்கத்துவ நாடுகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களது கோரிக்கையாக இருக்கிறது.